நீ முஸ்லீமா? அப்போது உனக்கு சாப்பாடு இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்து ரக்ஷாதள் தலைவர் பிங்கி சௌத்ரி பேசின பேச்சு தான் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப சர்ச்சையாக போகுது. ஒரு பொது நிகழ்ச்சியில் உணவு இலவசமாக வழங்கப்படுது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழை முஸ்லீம் வரிசையில் தட்டோடு நின்றுட்டு இருக்கான். அந்த வரிசையில் உணவு வாங்கும்போது பிங்கி சௌத்ரி என்ன பண்ணுறாருன்னா, உணவு வாங்க வந்த அந்த நபரிடத்திலிருந்து அவருடைய தட்டை பிடுங்கிட்டு உனக்கு இங்கே உணவு இல்லை அப்படின்னு சொல்லி பிங்கி சௌத்ரி சொல்கிறார். எங்களிடத்தில் உணவு சாப்பிடுவதற்கு முஸ்லீம்களுக்கு அருகதை இல்லை, இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் பிங்கி சௌத்ரி. मुल्ला ना आवे हाँ भाई, किसी को अच्छा लगे अच्छा, कोई मुसलमान हमारा खाना ना खाए, सीधी बात है। बस हिंदू आए देंगे, कुछ भी ले ले, हमें जान के तो हिंदू आए मुल्ला ना आए. இந்த சம்பவம் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் விதமாக இருப்பதாக பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடியும் இந்த பிங்கி சௌத்ரி மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இறைச்சி கடையை வலுக்கட்டாயமாக மூடுறது, அதே போல மத குற்றச்சாட்டுகளை பலரிடம் சுமத்துவது, சாலைகளில் மத பிரிவினைக்கு உண்டான வாசகங்களை எழுதுவது, இப்படி பல குற்றச்சாட்டுகள் இந்து ரக்ஷாதள் தலைவராக இருக்கக்கூடிய இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஒரு உணவுக்கு கூடவா இந்த நாட்டில் மத பிரிவினை ஏற்படுத்தணும்? இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் மனிதநேயம் பெரிதா அல்லது மத வெறுப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எடுத்துட்டு வந்திருக்கு. ஜாதி மதம் பார்க்காம பசியோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு உணவு கொடு அப்படின்னு தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் சொல்லிக்காட்டுது. வெள்ளப்பெருக்கு, கொரோனா, பேரிடர் காலங்களில் ஏன் சாதாரண நேரத்துலலாம் கூட சாலையோரம் பசிச்சு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜாதி மதம் பார்க்காம உணவு வழங்கக்கூடிய காட்சியெல்லாம் இந்த நாட்டில் பார்த்து தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் உன்னுடைய அண்டை வீட்டார் பசிச்சு இருக்கும்போது நீ வயிறு நிரம்ப சாப்பிடாத அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த சம்பவம் குறித்து பிங்கி சௌத்ரி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.